நம பார்வதீபதயே மகாதேவ. ஜெய் ஆஞ்சநேய சுவாமிகி ஜெய். இன்னல் போக்கும் எல் சிவபெருமானே, கண்ணி வைக்கும் பொழுதில் எனக்கு அருளும் என் நாதனே என் சிவபெருமானே, எனக்கு இங்கு அருள தாமதம் ஏனோ. ரொம்ப விசேஷமானது மகர ராசி. இந்த மகர லக்னம் உடையவர்கள் சார், இந்த மகர லக்னத்துல உள்ளவங்களுக்கு கல்யாணம் வேகமா நடக்கும் சார். தடைப்பட்ட காரியங்கள் உடைத்து எறிவார்கள் சார். ஆனா நான் மகர லக்னம் எனக்கு இன்னும் லேட்டா ஆயிட்டு இருக்கு சொல்றேன். இனிமே கல்யாணம் ஆயிடும். இதை கேட்டுட்டு நீங்க அதை செய்யுங்க, கல்யாணம் ஆயிடும். எல்லா தடைகள், குழந்தை கூட பிறக்கக்கூடிய பாக்கியம் பெருசா கொடுப்பார் சுவாமி. குழந்தைக்கெல்லாம் நல்லா படிக்கும், வேலை கிடைக்கும். எந்த வேலையில போய் உட்கார்ந்து நினைக்கிறீங்களோ அது நினைப்பேன். இந்த மகர லக்னம் உடையவர்கள். இந்த மகரத்துக்குடையவன் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்பாரன்னா அபாரமானவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடவுள். இந்த மகர லக்னத்துக்கு சார் எனக்கு கல்யாணமே ஆகல, ஆனா மாப்பிள்ளை பொண்ணு எங்கேருந்து வருவாங்க, எந்த திசை அப்படின்னா, மகர லக்னத்திற்கு வடக்கு திசையிலிருந்தும் மேற்கு திசையிலிருந்தும் பொண்ணோ பையனோ அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சார் அப்படின்னா, சனி பகவான் மேற்கு பார்க்கிறார். ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. அது மகர லக்னம் இல்லையா, மகரத்துக்குடையவன் சனி பகவான். அடுத்ததாக இந்த மகர லக்னத்துக்குடையவனுடைய வர பொண்ணுடைய பையனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோ பையனோ ரொம்ப அழகா இருப்பாங்க, லட்சணமா அழகா இருப்பாங்க. சிகப்பா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, மாநிறமா இருந்தாலும் சரி, ரொம்ப மிக மிக அழகாக இருப்பார்கள். இரண்டாவது, அவங்களுக்கு முகவசீகரம் அதிகம். முகத்தாலே பதில் சொல்வார்கள். முக லட்சணம் அவ்வளோ அழகா இருந்து, அவங்க எந்த மேக்கப்பும் போட வேணாம், சாதாரணமா இருந்தாலே முகவசீகரம் அவங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு மகர லக்னத்துக்கு சக்தி அதிகம். அடுத்ததாக இத பார்த்தேன்னா, ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தேன்னா கணவனோ மனைவியோ தான் முடிவெடுப்பாங்க. ஆனா அந்த மகர லக்னம் உடையவர்கள் ரெண்டு பேருமே கலந்து ஆலோசித்து தான் எந்த ஒரு வேலையும் செய்வார்கள். ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் பொண்ணுக்கும் பையனும் கல்யாணம் ஆகுது. நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்கள தனி கொடுத்துன வச்சு அவங்கள பாருங்களேன், ரொம்ப அழகா கொடுத்துன்னு நடத்துவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, நீட்டா இருப்பாங்க. ஒத்தவங்களுக்கு வந்தா முடிவு பண்ணிப்பாங்க. ஒய்ஃப் சொல்றத ஹஸ்பண்ட் கேட்பார், ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃப் கேட்டு நிதானமாக முடிவெடுப்பார்கள். 6 மாசம் தான் சார் ஆகுது, எவ்வளவு அழகா குடும்பம் நடத்துறா பாருங்க. இவ 6 மாசத்துல மாசமாயி ஆத்துக்கு வருவா, அம்மாவதுக்கு 2 நாள் தான் தங்குவா. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட போய் உட்காந்துக்கிறேன்பா. ஏன் அப்படின்னா, அந்த லக்னாதிபதி போய் அங்க போய் சேர்க்கிறார். அந்த லக்னாதிபதி யார்? அந்த லக்னத்துக்குடையவன், மகர லக்னத்துக்குடையவன் சனி பகவான். லக்ன குணாதிசயம் இருக்கணுமா இல்லையா? அவர் லக்னாதிபதி எங்கேயான் இருக்கட்டும், 10ல போய் உட்காந்துக்கிட்டோம், 12ல போய் உட்காந்துக்கிட்டோம். ஆனால் அந்த லக்னத்துக்குரிய குணாதிசயம் இந்த மகரத்துல இருக்காரு இல்லையா, அந்த மகரம் என்னது? பெண் ராசியாக கருதப்பட்டாலும் குணாதிசயம் சனி பகவானுக்கு நன்றாக இருக்கும். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? அப்படிப்பட்ட இந்த சனி பகவான், இந்த மகர லக்னம், ஆனா கல்யாணம் நடக்கல. என்ன காரணம்? அசுப கிரகங்களுடைய தொந்தரவுகள். நிச்சயதார்த்த வரைக்கும் வந்து நின்று போற லக்னம் இதான் மகர லக்னம். தப்புன்னு நிபுணம். ரெண்டாவது டைனமிக். ஒரு ஜாதகம் பேசுவாங்க, இந்த பொண்ணு ஓகே அப்படிம்பாங்க. கடைசியில பார்த்தா இந்த பொண்ணோட அடுத்த பொண்ணுக்கு சொத்து நிறைய இருந்ததுன்னா அதுல போய் பாஞ்சிருவாங்க. இந்த பையனை ஓகேன்றுவாங்க பொண்ணு வீட்டுல.
அடுத்த பையன் ஜாதகம் நல்லா இதா இருந்தோன்னா இந்த பையனை விட்டுட்டு அந்த பையனை போய் பார்ப்பாங்க. டைனமிக் ஃபாஸ்டா நடக்கும். ஏன் இந்த கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, ஏன் பல பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது அப்படின்னா இந்த லக்னாதிபதி. சரி, இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே தீர்வு தான். புத்திர் பலம் யசோதைரியம் லிப்பகத்தமரோகதாத் அஜாத்யவாத் படுத்தஞ்ச அனுமஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேயர் பகவானை பிடிக்கணும். இங்க ஆஞ்சநேயர் மட்டும் பிடிச்சா போதாது, இன்னொரு ஒரு தெய்வமும் இருக்கிறது, அம்பாள். அது மாரியம்மனா இருக்கலாம், சிவங்கள் இருக்கிற ஒரு அம்பாளா இருக்கலாம், கற்பகாம்பாளா இருக்கலாம், யாரா இருக்காலும் வேணா இருக்கலாம், மதுரகாளியா இருக்கலாம், கலிகாம்பாளா இருக்கலாம். எந்த அம்பாளா இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயரோட அம்பாளை வழிபடணும். என்ன பண்றது அப்படின்னா அம்பாளை விட ஆஞ்சநேயர் அதிகமா செய்வார் இந்த மகர ராசிக்கு. என்ன அப்படின்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெண்ணெய் சாத்தணும். ஒரு 100 கிராம் வெண்ணெய் வாங்கி இந்த மகர லக்னம் உடையவர்கள், மகர ராசி உள்ளவர்களும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு 100 கிராம் வெண்ணெய் வாங்கி சாத்தி கோவில்ல வெத்தலை மாலையோ இல்ல வடமாலையோ நீங்க சாத்தினீங்கன்னா உங்க தாமதமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் இவர் நிவர்த்தி பண்ணுவார். 1. 2வது, அம்பாள் ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு ராகு காலத்துல விளக்கு போட்டு வந்தேன்னு நினைச்சுங்களா, அது எந்த அம்பா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டேன்னா உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக வைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இதுல கிடைக்கும். ஆனால் மகர ராசி மகர லக்னம் உடையவர்கள் இதே மாதிரி ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு அம்பாளை வழிபட்டு உயர்ந்த நிலைக்கு வடிவீர்கள். உங்களுடைய கல்யாண தடைகள் அனைத்தும் தகர்ந்து வெற்றி நடை போடுவீர்கள். பார்வதி பதையே மகாதேவா.